இன்னைக்கு நாம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 8th எபிசோட தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பிச்சிங் பண்றதுக்காக சொல்லி தருவானான்னு பார்த்தா எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஷெட்யூல் போட்டு கொடுக்கறத பார்த்தோன்னே ஹீரோ சமகாண்டா இருந்திருப்பானா. அவர் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாரு, அதையாண்டா தூக்கிடுங்கிற மாதிரி ஹருணா எடுத்து கொடுக்கக்குள்ள அப்போ இங்க கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க. ஏதோ ஒரு சத்தம் மட்டும் அதிகமாக கேட்குது. அது ஆக்சுவலி சட்டோரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். கசியாவும் சரிப்பா போதும் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நான் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சட்டோரோ சொல்லுவானா. சட்டோரோ இந்த அளவுக்கு பேஷனேட்டடா இருக்கிறத பார்க்கும்போது கசியாவாலேயே ரிஜெக்ட் பண்ண முடியல. சரி சரி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோக்குள்ள அதை பார்க்கும்போது பயங்கரமா வெறுப்பாகும். ஏன்னா கிறிஸ் ஒரு 4 பாலை போட சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு போயிருந்திருப்பான். ஸோ அந்த கடுப்பு. அதுக்கப்புறம் ஹீரோ ரூமுக்கு வந்துட்டு கிறிஸ் கொடுத்த அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே குராமுச்சிக்கிட்ட காட்டக்குள்ள அவனும் முதல்ல அந்த நோட்ஸை படிச்சு பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் லைக் பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே தெரியுது. இன்னும் சிலது மட்டும் கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கிற மாதிரி தெரியும். லைக் ரொம்ப நீஷா ஏதோ சொல்லியிருப்பாரா, என்னவா இருக்கும் அப்படின்னு குராமுச்சியும் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன எக்ஸசைஸ்ங்கிற விஷயத்தெல்லாம் ப்ராப்பரா ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்றதுக்கு இந்த வெயிட்டட் பால்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஃபுட்பால் மாதிரி ஒன்று 4 கிலோக்கு எடுத்து கொடுக்குறான். ஓகே அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கிறிஸ் என்ன எனக்கு பால் போடுறதுக்கு சொல்லி தருவானான்னு யோசிச்ச ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிருந்திருப்பான் எக்ஸசைஸ் பண்றதுக்காக. சிறிது நேரம் கழித்து ஒரு 10 மணி வாக்குல ஹீரோ போய் ஒரு ரூமோட கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். அந்த கதவை நீக்கிறது சிஞ்சிங்கிற ஒரு பையனா இருக்கும். அந்த மஞ்ச முடிக்காரன் அவனுமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் பையன் தான். இவன் தான் கிரவுண்ட்ல ஹீரோவோட பேச்சை கேட்காம இருந்தவன். இந்த சிஞ்சியோட ஒன் ஆஃப் த ரூம்மேட்டா தான் அந்த கிறிஸ்ங்கிற பையன் இருக்கிறான். ஸோ அந்த கிறிஸ்ங்கிற சீனியர் அவங்ககிட்ட ஹீரோ நீ எழுதி கொடுத்த அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ உப்பவாது அட்லீஸ்ட் என் பாலை பிடிக்கிறதுக்கு வந்து உட்கார்றே அப்படின்னு கேட்டா கிறிஸ் கொஞ்சம் கூட முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இங்க பாரு நீ அதை பண்ணி முடிச்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பண்ண மாதிரியே அடுத்த ஒரு 364 நாள் தொடர்ந்து பண்ணு, கண்டிப்பா உனக்கு நான் அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லுவான். கட் பண்ணா ஹீரோ ரன்னிங் ஓடிக்கிட்டு இருப்பான் கிரவுண்ட்ல. அடுத்த நாள் இந்த ஆளுக்கு மனசாட்சியே இல்லை, 1 வருஷம் இதையே பண்ண சொல்றேன், இவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருப்பானா. ஆனா அவன் கோவத்துல இன்னும் எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த இடத்துல கிறிஸ் ஆல்ரெடி ட்ரைனிங்ல முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இவன் மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஒண்ணா, இன்னைக்கு எனக்கு அவன் ட்ரைனிங் கூட கொடுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு நேரமா கிளம்பிட்டான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது கிறிஸ் மினாட்டோட கையில ஒரு ஷெட்யூல போட்டு கொடுத்துருப்பானா. அந்த ஒரு ஸ்க்ராலை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்தா அதை பிரிச்சு கூட பார்க்கல. கிறிஸ் மேல இருக்கிற கோவத்துல அந்த ஸ்க்ரால் அப்படியே காத்துல விட்டு எறிஞ்சவனும் இந்த டயரை வச்சு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கும் போது அப்போ மினாட்டோ சரி நீ உன் டயரை வச்சே ட்ரைனிங் எடுத்துக்கோ, இருந்தாலும் அடுத்தது இன்னொரு ஒரு டோர்னமெண்ட் ஒன்று வருது அதையும் பார்க்கறதுக்கு வரலையான்னு கேட்டா என்னால வர முடியாதரா அப்படின்னு ஹீரோ கண் பார்வையிலேயே பதில் சொல்லுவானா. அதை புரிஞ்சுக்கிட்ட மினாட்டோவும் ஓகே ஓகே உன்ன மாதிரியே தான் கேம் ஆடாம சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது கடுப்பா தான் இருக்கும், இருந்தாலும் அடுத்த வருஷம் நம்ம மெயின் டீம்ல இது வந்தோம் அப்படின்னா நம்ம யார் யாரெல்லாம் எதிர்க்க போறோமோ அந்த ஆளுங்க அந்த டீம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால அங்க மேட்ச்ல பார்க்க முடியும். ஈவன் அவங்களோட பிளேயிங் ஸ்டைல கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு இவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கேங்கிற மாதிரி தோணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அந்த ஸ்க்ரால் எடுக்க போவான். கட் பண்ணா டோர்னமெண்ட்ல காட்டுறாங்க. ஆல்ரெடி மேட்ச் வந்து 7 இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. 7 இன்னிங்ஸ்ல 4 ரன் வித்தியாசத்துல ஆப்போனன்ட் டீம் லீட்ல இருக்கிறாங்க. இன்னிங்ஸ் தான் இருக்கு. இப்படியே டன்பா மொக்கையா பால் போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா தோக்க தான் போறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. ஈவன் தான் மொக்கையா தான் பால் போடுறாங்கிற விஷயம் டன்பாக்கும் தெரியதான் செய்யுது. இப்படி ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன்ல சட்டோரோ இருக்கிறான்ல அவனை களத்துல இறக்கி விடுறாங்களா, இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பையனை இறக்கி விடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலுமே ஹீரோல வெறுப்புல உட்காந்துருப்பான். மேட்ச் பார்க்கறதுக்காக அவனும் வந்திருக்கானா மினாட்டோ கூட. ஆப்போனன்ட்ஸ்ல ஒரு மாதிரி அந்த சட்டோரோ வந்து கேவலமா தான் பார்ப்பாங்க. யாரா அவன் சின்ன பையன் ஃபர்ஸ்ட் இயர் பையன் பார்க்கவே ஒல்லியா ஒரு மாதிரி மொக்கையா இருக்கிறான், இவன்லாம் என்ன வேத்துல பால் போட்டுற போறான், தம்பி சோறுக்கு சாப்பிட்றியாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த எல்லா கிண்டலையும் கேட்டுட்டு அங்க கேட்சரா கசியா உட்காந்துருப்பான்ல அவன் ஒரு பால் மட்டும் போடட்டும் கண்டிப்பா இங்க இருக்கிற எவனும் அவன் பேரை மறக்க மாட்டேங்கடா அப்படிங்கிற மாதிரி கசியா நினைச்சுக்கிட்டு இருக்கவே சட்டோரோ மொதல் பாலை டெலிவர் பண்றான். அவள்தான் மொத்த கிரவுண்டும் சைலண்ட். என்ன நடக்குது இங்க, பால் போட்டானா இல்ல வேற ஏதாவது கள்ளக்கிது எரிஞ்சானடா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதோட நிறுத்தல, தொடர்ந்து சட்டோரோ போடுற எல்லா பாலுமே வந்து வெறும் ஸ்ட்ரைக் மட்டும் தான் போகுது. தொடர்ந்து பேட்ஸ்மேன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பரவாயில்ல நம்ம கூட படிக்கிற ஒரு பையன் போய் இப்படி கலக்குறான் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் தான் அப்படின்னு மினாட்டோ அதை அப்ரிஷியேட் பண்ணா ஹீரோவால பாராட்ட முடியல. நான் இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி இருப்பானா. ஆனா அப்ப அங்க வந்து கிறிஸ் ஹீரோ கிட்ட சொல்லுவான், பார்த்தையா அந்த சட்டோரோ போடுற அந்த பாலுங்கிறது ஆப்போனன்ட் பேட்டர்ஸோட மன வலிமையே வந்து குறைச்சி விட்டுருது, அதனால தான் அவனை கம்பேர் பண்ணும்போது நீ ஒரு ஆளே கிடையாது, இன்னும் சொல்ல போனா உன்னால இந்த டீமுக்கு ஒரு ஏஸாவே ஆக முடியாது, ஆர் அட்லீஸ்ட் அந்த சட்டோரோ டீம்ல இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டா உன்னால ஏஸ் ஆக முடியாது. சட்டோரோ அங்க பயங்கரமான பிச்சிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கசியாலாம் சரி சரி நான் கை வைக்கிற இடத்துல போட்டதெல்லாம் போதும், இஷ்டத்துக்கு போடு நான் அதை பிடிச்சுக்கிறேங்கிற மாதிரி
பிக்சரோட கம்ஃபர்டபிலிட்டிக்கே விட்டுறான். லைக் நீ எப்படி போட்டாலும் அவனுங்க அடிக்க மாட்டானுங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவன் மேல இருக்கு. இதையுமே கிறிஸ் சொல்லி காமிச்சிட்டு நீ டீம்ல ஒரு ஏஸா இருக்கணும் தான் விருப்பப்பட்டேன்னா வேணும்னா அந்த டீம் விட்டு போயிரு, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஸ்கூல்ல போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னா ஹீரோக்கு கோவம் வந்துடும். நீ 3rd இயர் தானே படிக்கிற, அந்த கசியா அவன் 2nd இயர் தானே, அந்த கசியாக்கு முன்னாடி நீ தானே ஒரு கேச்சரா இருந்த, ஸோ அப்படின்னா என்ன உன்னை விட அந்த கசியா உன்னை விட உன்னோட ஜூனியர் வந்து பெட்டரா இருக்கிறான், அதனால அவனை தூக்கி கேச்சரா போட்டாங்களா? சரி, உன்னை விட உன்னோட ஜூனியர் பெட்டரா இருக்கிறான் அப்படின்னா அவனை விட நீ பெட்டரா இருக்காக எந்த முயற்சி பண்ற மாதிரி தெரியலையே. ஈவினிங் கரெக்டா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி கிரவுண்ட் விட்டு போயிடுற, ஒரு பிராக்டிஸ் பண்றதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நீ பண்ற மாதிரியே தெரியலையே. தடைகள் எல்லாத்தையும் தகர்த்துக்கிட்டு முன்னேறி போகணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்ல அப்படின்னா அந்த எண்ணம் இருக்கிற என்ன நீ கேவலமா பேசுறதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதுவே சட்டோரோ தொடர்ந்து 6 பேட்ஸ்மேனை கண்டினியூஸா தொடர்ந்து அவுட் பண்ணி விட்டுருந்துருப்பான். சட்டோரோவோட இந்த ஒரு பிச்சிங் அப்படிங்கிறது டீம்ல இருக்கிற மற்ற பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கும். ஸோ பவுலிங்ல தான் சொதப்பிக்கிட்டு இருந்தோம், எப்படியோ ஆப்போனன்ட் டீமை சூர்ல வச்சுட்டீங்கன்னா அடுத்ததாக பேட்டிங்ல நாங்க புலந்தர்றோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பானுங்க. அதுவே ஹீரோ கிறிஸ் பயங்கரமா பேசி விட்டுருந்துருப்பான்ல, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டுமே கிறிஸ் பொறுமையா தான் இருப்பான். நான் பெருசா எதையும் எய்ம் பண்ணாம பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நீ சொன்னதானே? அது உண்மைதான். ஒரு முட்டாளா இருக்கிற நீ இதை கவனிச்சிருக்கங்கும் போது அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சரி, நீ சொல்ற மாதிரியே அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டு போவான். அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி இவங்க டீம் வந்து தோத்துருக்கும் மேட்ச்ல. ஆப்போனன்ட்ஸ் 6 ரன்னும் இவங்க 5 ரன்னும் எடுத்து தோத்துருப்பாங்க. லைக் ஒரே ஒரு ரன் டிஃபரன்ஸ் மட்டும் தான். ஆனா ஹீரோ இப்படி இந்த மேட்சை பத்தி இவங்க பேசிட்டு போறாங்களேன்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் கவனிக்காம அந்த மேட்ச்ல கிறிஸ் கூட பேசியிருந்திருப்பான்ல. அப்போ கிறிஸ் கூட சொல்லியிருப்பான்ல என்ன மாதிரி நீ ஆயிராத அப்படின்னு. ஏன் என்ன மாதிரி ஆயிராதுன்னு அவ்வளோ ஈஸியா அவன் டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், தோல்வியை ஈஸியா ஒத்துக்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோ சும்மா அங்க மற்ற பசங்க கூட விளையாண்டு இருப்பானா. ஹீரோவுக்கு சுத்தமா எப்படி விளையாடுறதுன்னு தெரியல, எங்க போய் ஃபீல்டிங் நிக்கிறதுன்னு தெரியல, யார் எந்த பக்கம் வந்தா எங்க ஓடுறதுன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியாம பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு அந்த ரேங்கிற டீச்சர் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க ஏதோ அட்வைஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ நீ ஏதோ டிவியில மேட்ச் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அட்லீஸ்ட் டிவியில மேட்சை பார்த்துருந்தாவது எந்த இடத்துல நின்று எப்படி ஆடணுங்கிற ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சமாவது மற்றவங்களோட மேட்சை பார்க்க பழகிக்கும். சரி, அப்புறம் கிறிஸ் கூட உன்னோட ட்ரைனிங் அதெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள நம்ம கசியா வருவானா. அவன் நேற்று நடந்த அந்த டோர்னமெண்ட் மேட்சோட அந்த ஸ்கோர் ஷீட் எல்லாம் பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஸோ அதான் அவன் சைட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ மறுபடியும் கேட்குறான், அந்த கிறிஸ் கூட எல்லாம் என்ன சேர்த்து விடாதீங்கப்பா, அவனுக்கு மோட்டிவேஷனே சுத்தமா கிடையாது, அவன்லாம் எதுக்கு விளையாட வரானே எனக்கு தெரியல. தம்பி கசியா ஒரு 6-6.5 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பால் போட்டேன் பாத்தியா, அதே மாதிரி போட்டு நான் உன் கூட விளையாடுறேனே அப்படின்னு சொன்னாலும் கசியா ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனுக்கு பொறுமையா எடுத்து சொல்ல பார்ப்பான். இங்க பாருப்பா, கிறிஸ் வந்து லைக் எங்க எல்லாரோடவுமே இந்த பேஸ்பாலை பத்தி நிறைய நாலேஜ் உள்ள ஒருத்தன், அவன் சொல்றதை நீ செய்யற அப்படின்னா கண்டிப்பா உன்னால இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொன்னாலும் ஹீரோ அதை ஏத்துக்கல. அவனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அவனுக்கு மோட்டிவேஷனே சுத்தமா எதுவுமே கிடையாது, அவனுக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல, பேஸ்பால் ஆடுறதுக்கு பிடிக்கல, பிராக்டிஸை விட்டுட்டு நேரமா வீட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறானா. அவனை யாரு டீம்ல இருக்க கேட்டது, அவன் டீமை விட்டு போக வேண்டியதுன்னு சொல்லும் போது அவ்வளவுதான் கசியா கோவப்பட்டு ஹீரோவை அப்படியே செவுத்தோட செவர அமுக்கி, நீ இப்போ இருக்கிறத விட பெட்டர் ஆகணும்னு விருப்பப்படுறங்கிற விஷயம் எங்களுக்கு புரியுதுதான், அதுக்குன்னு நீ இப்படி வாய் விடணுங்கிற அவசியம் கிடையாதுடான்னு ஹீரோவை மிரட்டிட்டு போவானா. கசியாவை ஹீரோ அப்படி பார்த்ததே கிடையாது, அப்படியே ஸ்டன் ஆயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் ரே தான் ஹீரோவை இங்கே கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது சொல்றாங்க, ஆக்சுவலி கசியா ஒரு பிளேயரை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றானா அது கிறிஸ மட்டும்தான். ஈவன் கசியா இதுக்கு முன்னாடி மிடில் ஸ்கூல்ல ஒரு டீம்ல இருந்திருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால ஒரே ஒரு டீமை மட்டும் தோக்கடிக்கவே முடிஞ்சிருந்திருக்காது, அந்த ஒரு டீம் கிறிஸ் இருந்த அந்த ஒரு டீமை தோக்கடிக்க முடிஞ்சிருந்திருக்காது. ஸோ கிறிஸ் பயங்கர டேலண்டடான ஒருத்தன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். கிறிஸோட அப்பா வந்து ஒரு நேஷனல் லெவல் பேஸ்பால் பிளேயர். ஆமா, அப்பா இப்படி ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயரா இருக்கிறாரு. பிளஸ் நிறைய பேர் ஆல்ரெடி நல்லா விளையாடுற காரணத்தாலே நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருந்திருப்பாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற விதமா கிறிஸ் வந்து தன்னோட பாடியை அவனே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவனுக்கு வந்து இன்ஜுரி ஆயிருந்திருக்கும் ஷோல்டர்ல, ஆனா அது இருந்தாலும் யாரும் அதை நோட்டீஸ் பண்ணக்கூடாது, ட்ரைனிங் வந்து தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜுரியோட அவன் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண அவனோட கை டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவன் பேஸ்பால் ஆடிந்திருக்கவே மாட்டான். சரி, இதுக்கு மேல எங்க ஆடிக்கிட்டு கம்மனு டீமுக்கு ஒரு மேனேஜரா இருக்கிறியா அப்படின்னு கோச் கேட்டிருந்தாலும் இல்ல அதெல்லாம் தேவையில்லை, நான் டீமுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் ஒரு பிளேயராகவே இருக்கிறேன் அப்படின்னு, அப்படிதான் நான் டீம்ல இருந்தாலே போதும் அப்படின்னு ஸ்ட்ரிங் 2ல 2வது செட் ஆஃப் பிளேயர்ஸ்ல அவன் இருக்கிறான். இப்போ கூட இதெல்லாம் சொல்லிட்டு அந்த டீச்சர் ஹீரோவை ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல தான் கிறிஸ் திருப்பி அவனோட கையை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி அடிப்பட்ட ஒரு கையை வச்சுக்கிட்டு இல்ல நான் திருப்பி விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இவ்வளவு ட்ரெயின் பண்றான் அப்படின்னா அவனை பார்த்து தான் நீ விட்டு கொடுத்துட்ட அப்படின்னு நான் சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா கில்ட் ஆகுறான். ஆனா அந்த கில்ட் அவனுக்கு
மனக்குள்ளேயே வச்சுக்கல, டைரக்டா போய் கிறிஸ்கிட்டே ஓப்பனா சொல்லிடுறாங்க. பாரு நீ இவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா அதை கமான் சொல்லியிருந்திருக்க வேண்டியதானே. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன பையன் வாய் விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா சின்ன பையன் பேசிட்டோம் அப்படின்னு நீ அப்படியே விட்டுட்டியா. நான் உண்மை தெரிய வரும்போது இப்போ என்ன பாக்குறதுக்கு எனக்கே பெரிய கோமாளி மாதிரி தெரியுது. ஏன் என்ன கோமாளி மாதிரி பார்க்க வச்ச? உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம்ல. அப்ப பாரு என்ன பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்குதுங்கிற மாதிரிலாம் பயங்கரமா புலம்புவானா. கூடவே காலில் விழுந்து இங்க பாருங்க, என்ன மாதிரியான ஒரு முட்டா பையனுக்கு நீங்க பேஸ்பால் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்ததுங்கிறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிந்திருக்கலாம். நான் ஒரு முட்டா பீஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் எனக்கு நீங்க மறுபடியும் பேஸ்பால் சொல்லி தருவீங்களான்னு கேட்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.